பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸையும் அசிங்கப்படுத்துறாங்க, விஜேஸையும் அசிங்கப்படுத்துறாங்க. இவங்க 2 பேர் சொல்றதை கேட்கவே மாட்டோன்ற மாதிரி ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் முடிவு எடுத்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் பிஆரை பத்தி எஃப்ஜே பார்வதிக்குள்ள நிறைய டிஸ்கஷன் போச்சு. அது என்ன விஷயம் அப்படின்றதையும், அடுத்து திவ்யாவோட கேப்டன்சில கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸா இருக்குன்ற மாதிரி வியானா மற்றும் சுபிக்ஷா பேசின தருணங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டு வீடியோ பாருங்க மக்களே. நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல வைங்க. மறக்காம லைக்கை மட்டும் போட்டுருங்க. அது வீடியோ பல பேருக்கு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் விஜேஸ் என்ன சொல்லிட்டு போனாரு, 10 பேர் ஒருத்தரை போய் நாமினேட் பண்றீங்க, நல்லாவா இருக்குன்னு வீக்கெண்ட்ல கழுவி ஊத்திட்டு போனாரு. திரும்ப 13 ஓட்டு திவாகருக்கு, 11 ஓட்டு பார்வதிக்கு. போன வாரம் தான்டா சொன்னாரு, திரும்ப ஏன்டா அதையே பண்றீங்க, எத்தனை வாட்டி பண்ண சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, காரி மூஞ்சாலும் அப்படியே தான் இருப்பீங்கன்னா என்னத்த சொல்றது போங்க. அதுவும் க்ளோஸ் நாமினேஷன் கூட மன்னிச்சு விட்டுறலாம். தெரியாதுப்பா யாருக்கு எத்தனை ஓட்டு போட்டா, அவங்க போடல, அவங்க போட மாட்டாங்கன்னு நினைச்சு நான் போட்டேன், இவங்க போட மாட்டாங்கன்னு நினைச்சு போட்டேன்னு கூட விட்டுலாம். ஆனா ஓப்பன் நாமினேஷன் தான்டா, ஓப்பன் நாமினேஷன் ஏன்னா இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வெரி 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 படும் கேவலமான மோசமான ஓப்பன் நாமினேஷன் தான் இதுதான். ஓகே, அடுத்து பிக் பாஸ்ன்னு சொன்னாரு, என்னை ஷேம் பண்றாதீங்க, என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, பிக் பாஸ் சீசன் 9 இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் சொல்லியிருக்கேன், என்னை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு பிக் பாஸே சொல்றாரு. கடைசியில இது விஜய் சேதுபதிக்கும் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டாங்க, பிக் பாஸையும் அசிங்கப்படுத்திட்டானுங்க. இந்த சீசனை நாங்க ஏடா தொடங்கணும்ன்ற மாதிரி பிக் பாஸே ஃபீல் பண்ணுவார் போல இருக்கு. ஒயல்ட் கார்டா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் நினைச்சு பிக் பாஸோட நிலைமை தான் பரிதாபமா இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்வதி திவாகர் இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை, நம்ம 2 பேரை விட்டா வேற யாரும் சொல்ல மாட்டான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுறது என்னமோ நியாயமா தான் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, சாப்பிட்ற டைம் நாமினேஷன் முடிச்சோடனே சாப்பிட்டு இருக்கும்போது எஃப்ஜே கேட்கிறாரு, ஸோ ரம்யா இவங்க செலிப்ரேட் பண்றாங்க, ரம்யா நாமினேஷன் வந்துட்டா, ஐ எம் வெரி ஹாப்பி, ரம்யாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவான்ற மாதிரி பார்வதிக்கு ஒரு கொண்டாட்டம். அடுத்து எஃப்ஜே நீயும் நாமினேஷனா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி எஃப்ஜே. அப்போ உனக்கு என்ன பாரு, உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லை, பிஆர் டீம் வச்சிருப்பீங்க, பயங்கரமா செட் பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி பார்வதி சொல்ல, எவ்வளவு பிஆர் டீம் செலவு பண்ண பாரு, 12-14. ஸோ 12-14 என்னன்னா 12 லட்சமா 14 லட்சமான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது கேட்கிறாரு எஃப்ஜே, சொல்லு அப்படின்னும் போது, இல்ல எனக்குலாம் அப்படிலாம் கிடையாதுடா, எனக்குலாம் பிஆர் டீம்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி பார்வதி சொல்ல, சோசியல் மீடியால எனக்கு ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் தான் எல்லாத்துலயும் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஸோ இந்த மாதிரி பதிவுகள்லாம் போடுறாங்களா அப்படின்னும் போது, இல்ல ஆட்கள் இருக்கு, என்னோட எக்ஸ் ஒய் இது எல்லாத்தையுமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எக்ஸ் ஒய்னா இன்ஸ்டாகிராமு, எக்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சோசியல் மீடியா நெட்வொர்க்லாம், அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கா, அந்த டீம் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்வதியே ஓப்பனா கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அவங்க ரெகுலரா ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்னா, ஐ மீன் ஒரு ப்ரொடியூசர்னு வச்சிருப்பாங்க யூடியூப்லாம், இந்த மாதிரி போஸ்ட் போறதுக்குன்ற மாதிரி சில இது வச்சிருப்பாங்க, அவங்க தான் பண்றாங்கன்ற மாதிரி பார்வதி பதிவு பண்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற முக்காவாசி கண்டஸ்டன்ஸுக்கு பிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தகவல் வருது. என்னதான் பிஆர் வச்சிட்டு இருந்தாலும் நீங்க நல்லது பண்ணா அது போய் சேரும், கெட்டது பண்ணா இதுல என்ன பண்ணுவான், ஆனா உங்கால ஒருத்தன் கெட்டது பண்ணிட்டான்னு வச்சுங்க, இவனுக்கு ஆப்போசிட்ல எவனா பேசுறானா அவனுடைய கெட்டதை மட்டும் ஹைலைட் பண்ணி இவனை விட இவன் கெட்டது பண்ணியிருக்கான்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா கெட்டதுக்கும் சண்டைன்ற மாதிரி, இவன் பண்றது கெட்டது பெருசா, இவங்க பண்ணது கெட்டது பெருசான்ற மாதிரி மாத்தி அடிச்சுக்கிட்டு மேலும் கீழே போயிட்டு இருக்கோம். ஆனா இதுல நடந்த விஷயங்களை தாண்டி நடக்காத விஷயத்திலையும் நடந்த மாதிரி ஒரு போர்ட்ரை பண்ணி ஒரு இமேஜை காலி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது வெளியே. அப்ப ஆல்ரெடி இவர் என்ன சொல்றாரு, உடனே பார்வதி அடுத்த வீக் நான் எலிமினேட் ஆனா கூட ஆயிடும்டா அப்படின்னு சொல்லும் போது, சரி பாட்ஸ் எவ்வளவு போட்ட அப்படின்னும் போது, ஏய் கம்முன்னு போயிரு, நான்லாம் அதுக்கு ஒரு செலவும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, என்கிட்ட காசு இல்ல, நான்லாம் அது பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்றது இல்ல, இது கேட்கற உனக்கு அசிங்கமா இல்ல, பார்த்து பேசு, இந்த மாதிரி மாத்திலாம் பேசாத எஃப்ஜே, நீ எப்படியாப்பட்ட ஆளு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பார்வதி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபன்னா தானே போகுது, ஃப்ரீயா விடு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு விஷயம் பண்ணது முடியுது. ஓகே, இது நடந்து முடிஞ்சா அடுத்து வியானா மற்றும் சுபிக்ஷா வெளியே கார்டன் ஏரியா, இது நாமினேஷனுக்கு முன்னாடி நடந்த டிஸ்கஷன், நாமினேஷன் பின்னாடி இல்ல முன்னாடி நடந்த டிஸ்கஷன். ஏன்னா இதுல அவ்வளோ புகழ்ந்து பாடி பேசியிருப்பாங்களா, அதனாலதான் முன்னாடின்ற டிஸ்க்ளைமர் போடுறேன். வியானா சொல்றாங்க, எனக்கு திவ்யாவோட கேப்டன்சி ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருக்கு, போல்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஸோ ஆனா மற்றவங்களை பேச விட்டு கருத்து வைக்கிறதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. சில டைம் இவங்க சில பேர் அட்டென்ஷன், சுபிக்ஷா சில பேர் இவங்க அட்டென்ஷன் தராங்க, சில பேருக்கு அட்டென்ஷன் தரமாட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் போது, ஓகே எனக்கு இவங்க சொன்னதுல சொன்னதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எந்த ஒரு தலையுமே பண்ணாத இவங்க விஷயத்த பண்ணது ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பேச விட மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
அப்புறம் நம்ம ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ரூல்ஸை சொல்றதை கேட்கணும், அதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்க மாட்டாங்களோ, ஸோ நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இதுவா இருக்கு. அடுத்து 4வதா வந்து எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன் இருக்கிறாங்க, பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கறாங்க. இதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி வியானா சொல்ல, எங்க அது அவங்களோட டர்ன் அது அவங்க கேப்டன் அவங்க எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பாங்க. இது நம்ம போய் சொல்ல முடியாது. பட் இனிஷியல் டேஸ்ல அவங்க போக போக டைம் கொடுப்போம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க சுபிக்ஷா. இல்ல நேத்து மேட்ரு ஆல்ரெடி விஜேஎஸ் வந்து சொல்லிட்டாரு, இதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி இவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த கன்றாவியா இருக்கு, கேவலமா இருக்கு, இதெல்லாம் சொல்றது வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்ல. ஷோ இப்படிலாம் சொல்றாங்க, அது நல்லா இல்லைன்னு. ஷோல நடக்கிறது தானே சொல்ல முடியும். பட் அது ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். திரும்ப ரிப்பீட் மோட்ல சொல்லும் போது நமக்கே காண்டாக தான் செய்யும். ஸோ அந்த ரீதியில இந்த ஒரு பாயிண்ட்டுமே அக்செப்ட் பண்ணலாம். மற்றபடி இவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இது பண்ணி விடணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, மற்றபடி அவங்க நிதானமா பேசுறாங்க, சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா பார்வதியும் வாய்ஸ் ரைஸ் பண்ண மாதிரி இருக்கு, இவங்களும் வாய்ஸ் ரைஸ் பண்ண மாதிரி இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. பார்வதி அதே டோன்ல தானே பேசுறாங்க, இவங்களும் அதே டோன்ல தானே பேசுறாங்க. அப்படி இப்படி சரிப்பட்டு வரோன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா, இப்ப நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, 2 டேஸ் டைம் கொடுப்போம், 2 டேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற தலையிலேயே இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிக்கிறது இந்த தலை தான். அம்புலா இல்லாம தலைக்கான பதவி, தலைக்கான ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்து இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே சுபிக்ஷா வந்து இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வியானா, நான் வாயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய இடத்துல கொஞ்சம் தப்பா போதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸ்கூல் மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. அவங்க பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை பேச விட்டா மாதிரி நம்மள எங்கேயோ பேச விடலையோ, இதெல்லாம் பேச விடாம தடுக்கிறாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் பார்ப்போம், போக போக இவங்க வந்த புதுசுன்றதால கொஞ்சம் அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ன்றதுக்காக பண்ணுவாங்க. போக போக எல்லாமே மாறி அவங்களும் ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்றத இங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, பாடி ஷேம் பண்ணக்கூடாது, மார்க்கிங், இந்த பேர்ட் வேர்ட்ஸ்க்குலாம் ரிஸ்ட்ரிக்ஷன் போடுறது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு தைரியமா பேசுறாங்க, இந்த அளவுக்கு தைரியமா என்னால பேச முடியுமா தெரியல அப்படின்னும் போது கரெக்டா நம்ம ரொம்ப இண்டிபெண்டா கேம் விளையாடணும் சுபிக்ஷா, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு இவங்க இதே மாதிரி விளையாடினாங்கன்னா ஷீ வில் பி கோஸ் டு டாப் 5 வரையும் போறதுக்கான தகுதிகள் திவ்யா கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா லூஸ் பண்ணாம இருந்தா 1, 2, 3 கூட போடலாம், அந்த கிரிப்பை பிடிச்சிட்டு மேல போனானா 1, 2, 3 கூட போலாம். ஆனா நீ இந்த மாதிரி போல்டா ஒரு டிசிஷன் எடுப்பியா வச்சிருப்பியான்னு தெரியல. ஆனா நம்மளும் இறங்கி இன்னும் ஃபோர்ஸா விளையாட ஆரம்பிக்கணும்ன்ற டிஸ்கஷன் போகுது. ஓகே, ஆனா வைல்டு கார்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்ல வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வெல் ப்ரிப்பேர்டா கேம் பிளே பண்றாங்க. ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது அப்படின்றதுமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் திவ்யா கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு, கேள்வி கேட்டா அந்த கேள்வியை அக்செப்ட் பண்ண முடியல, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ 1 by 1 அனலைஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா இது நாமினேஷனுக்கு முன்னாடி, நாமினேஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் ஒரு டம்மி பீஸோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வியானாவே ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன்சில கலக்குனாங்க, ஆனா நாமினேஷன்ல இந்த அளவுக்கு சொதப்பிட்டாங்களோ அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.